வெல்கம் வணக்கம் நம்பா. வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இந்த வீடியோவில் எலெக்ஷன் படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ விஜயகுமார் அவரோட அப்பா ஒரு கட்சியில் தொண்டராக இருக்கார். இப்போ அவர் கூட இந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வாடான்னு கூப்பிட்றாரு. விஜயகுமாரோட அப்பா பார்த்திங்கன்னா வரமாட்டேன்னு சொல்லுவார். விஜயகுமாரோட அப்பா இந்த கட்சியில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. அப்புறமா விஜயகுமாரோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து திட்டுவார். நீ பாடுறா அந்த கட்சியை நம்புகிற பார்த்தியா, நீ நடுத்தரில் தான் நிற்க போகிற பாடுறான்னு சொல்லிட்டு போயிடுவார். விஜயகுமார் அவரோட அப்பாவோட பொண்ணை லவ் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஒரு அப்பா தோத்தனால பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா திட்டுவார். பையன்கிட்டலாம் நீ பேசக்கூடாது, நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிடுவார். இதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. வெளிநாட்டுக்கு பார்த்திங்கன்னா அமுச்சு விட்ருவாரு. அதுக்கப்புறமா விஜயகுமாருக்கு அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. விஜயகுமாரோட ஃப்ரெண்டு அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கட்சியில் இருப்பார். அந்த கட்சியில் அவர் பார்த்திங்கன்னா அந்த கட்சி தலைவங்கிட்ட நீ வாரிசு அரசியல் பண்ணின்னு இருக்க போயான்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா வந்துடுவார். விஜயகுமாரை எலெக்ஷனில் நிற்க வைப்பார். ஃபஸ்ட்டு விஜயகுமார் பார்த்திங்கன்னா வரமாட்டேன்னு தான் சொல்லுவார். அவங்க அப்பா தான் தொண்டராக இருக்கார்ல கட்சியில், அதனால பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்காக பார்த்திங்கன்னா இவர் நிற்பார். விஜயகுமார் ஜெயிக்கக்கூடாதுக்காக பார்த்திங்கன்னா ஒருத்தர் சரி திட்டம் பண்ணுவார். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீறி ஜெயிச்சாரா இல்லையா தான் படத்தோட மீதி கதை. படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஓகே தான். ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்திங்கன்னா ரொம்ப இது லேகாக இருக்குது. அதுன்னு பார்த்திங்கன்னா போர் அடிக்குது அங்கங்கே. பார்த்திங்கன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தான். படம் ஃபுல்லாக எலெக்ஷன் தான். அதனாலே பார்த்திங்கன்னா போர் அடிக்குது. படத்தோட மேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான். புரியுது இது சின்ன பட்ஜெட் படம் தான். படத்தில் இருக்கிற டைலாக்ஸு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விஜயகுமார்கிட்ட சொல்லுவார் அவர் ஃப்ரெண்டு வந்து, நீ நிற்கணும்டா நின்று நம்ம ஊர் மக்கள் நீதாண்டா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவார். அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டார். இதுக்கப்புறமா தான் விஜயகுமார் வந்து அந்த கட்சி தானே வந்து சொல்லுவான், நீ நிற்கிறேன் அப்படின்னு. உன் அப்பா வந்து ஒரு கட்சியில் தொண்டனாக தானே இருக்கான் அப்படின்னு கேவலமாக பேசுகிறாரு. இதுக்கப்புறமா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் டைலாகு, தொண்டனாக இருந்தால் தலைவெல்லாம் ஆகவே கூடாதா பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இதுக்கப்புறமா தான் இரண்டா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அந்த டைலாக் ஒன்று தியேட்டரில் நல்ல ஒரு கிளாப்ஸு. அப்புறமா கிளைமாக்ஸில் பார்த்தா ஒரு டைலாக் சொல்லுவார், அரசியலில் நான் கற்றுக்கினது பழி வாங்கிருக்கோ பணம் சம்பாதிக்கிறக்கோ அதெல்லாம் இல்லை, அரசியலுக்கு மக்கள் நல்லதுக்காக மக்களுக்காக அது சமூக நீதிக்காக பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அந்த டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த படத்துலேயும் எனக்கு இந்த 2 டைலாக்ஸ் தான் பிடிச்சிது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா. அவர் இந்த படத்தில் அவர் போட்ட சாங்ஸில் ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவுமே கதைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காரு. அதுவுமே ஏதோ சரி ஓகேவா ஏதோ போட்டிருக்காரு. படத்தோட ஹீரோ விஜயகுமார் அவர் எடுத்துட்டிங்கன்னா தரமான 2 படம் கொடுத்துருக்காரு. அடி 1 அடி 2 இந்த 2 படமும் தரமான படம். அரசியல்னு படத்துவியாக இருக்கும், வேறு லெவல் படம் ரெண்டுமே. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஏன் கதை அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிறாருன்னு தெரியல. கதை நல்லா இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்பியிருக்காங்க. ரொம்ப சொதப்பியிருக்காங்க நான் சொல்ல வரல, லைட்டாக சொதப்பியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியல. ஆக மட்டும் படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆவரேஜான படம். இது நல்லா வர வேண்டிய படம், ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்பியிருக்காங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், எந்த அடல்ட் சீன்ஸும் இந்த படத்தில் இல்லை. ஒரு நல்ல படம் தான், நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த படத்தை. ஓகே நம்பா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.